சுரேஷ் ரொம்ப சந்தோஷமா வராங்க. வந்தது மட்டும் இல்லாம, "அப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாப்பா? எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுதுப்பா" அப்படின்னு சொல்றாங்க. "என்னடா சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, "ஆமாம்ப்பா, நம்ம தங்கராஜ் மாப்பிள இருக்காருல்ல, அவர் வந்துட்டு யார்ட்டயோ பெரிய இடத்துல ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார் போல இருக்கு. அவர் வந்துட்டு இன்னும் 1 வருஷத்துல வந்து எப்படி இருந்தாலும் எனக்கு போஸ்டிங்கே வந்து ப்ரமோஷன் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாருப்பா. எனக்கு இத கேட்டோனே ரொம்ப சந்தோஷமாயிருச்சுப்பா. நான் கூட மாமாவ என்னமோ நெனச்சேன். ரேவதி நீ மாமாவ தப்பாலாம் நெனைக்காத. அவரு ஏதோ ஒரு கோவத்துல மேல கை நீட்டியிருக்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா ஏதாவது சில சண்டைகள் வரத்தான் செய்யும். அதுக்காக வந்து அடிச்சது கரெக்டுன்னுலாம் சொல்ல வரல. தப்பு தான், இனிமேல் அவர் பண்ண மாட்டாருன்னு வேற என்கிட்டயும் சொல்லிட்டாரு. அதனால அதெல்லாம் மனசுல வச்சுக்காத அப்படின்னு சொல்றாங்க. என்னடா உனக்கு அவர் ஏதோ வேலை வாங்கி குடுக்குறாரு, இல்ல உனக்கு உன் நல்லதுக்கு ஏதோ பண்றாரு, உன் வேலைக்கு ப்ரமோஷன் வாங்கி குடுக்குறாரு அப்படி இப்படிங்கிறதுக்காக உடனே வந்துட்டு அப்படியே மனச மாத்திட்டியல்ல, நான் போய் நீ சொல்றதெல்லாம் கேட்டு நான் உடனே அங்க வந்து வாழ போயிரணும். அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாத்தியா ரேவதி, இதுதான் வந்து சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்க பாக்கியராஜ் சொல்றாங்க. அப்படி இல்லண்ணா அப்படின்னு சொல்றாங்க. டேய் நீ எல்லாம் இத பத்தியெல்லாம் பேசவே கூடாதுடா, நீ எல்லாம் பேசவே கூடாது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அது வந்து அப்படின்னு சொல்லி பேசுகிறப்போ அப்போ உடனே வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பார்த்தீங்களாப்பா இங்கே என்ன நடந்துட்டுருக்குது, என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, அதை பற்றிலாம் அவனுக்கு கவலை இல்லை. அவனுக்கு வந்து வேலை கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை சொன்னாராம். அதை கேட்டு வந்துட்டு என் மாமா சொன்னாரா, இதை வந்து கேட்டு வந்து இங்கே சொல்லிட்டு இருக்கிறான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டேய் இல்லைடா எல்லாத்தையும் தப்பாகவே பார்க்காத நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா உங்கள் பையனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது அப்படிங்கிற சந்தோஷத்தில் நீங்களும் வந்துட்டு ரேவதிக்கு அடி வாங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரேவதி எக்கடகிட்டு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் அப்படி இல்லைடா பாக்கியராஜ், அவர் ப்ரொமோஷனுக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி கொடுக்கலாம் சரி என்னவா இருந்தாலும் இந்த மாப்பிள்ளை இல்லை வேறு எந்த மாப்பிள்ளைக்கு நம்ம ரேவதியை கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாலும் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு 2 நாள் பொண்ணு இருக்கிறாங்கன்னா அவங்க கோவம் தாவம் போகிற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் மெதுவாக பக்குவமாக எடுத்து சொல்லி வாழ்க்கையில் என்ன நடந்துகிட்ருக்குது, நம்மளை சுற்றி என்ன நடக்கும், மாப்பிள்ளையை விட்டு வந்து இங்கே வாழ்ந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொன்னோம்னா பொண்ணுங்க புரிஞ்சுக்கிட்டு வேறு வழி இல்லாமல் மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு போயிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களே சொல்கிறீங்களப்பா வேறு வழி இல்லாமன்னு சொல்லிட்டு. அப்படியாம்ப்பா நம்ம தான் நான் இருக்கேன், நம்ம அப்பா அம்மா நான் அண்ணன் தம்பி எல்லோரும் இருக்கிறோம். இப்படி இருக்கிறப்போ கஷ்டப்பட்டுட்டு போய் ரேவதி அங்கே வந்து அந்த ஆளுகோட சலிச்சுக்கிட்டு வாழணும்னு சொல்லிட்டு என்னப்பா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டே அப்படி இல்லைடா அக்கம் பக்கத்தில் இல்லை, அதை பற்றியெல்லாம் இவனுக்கு என்னங்க கவலை, இவனுக்கு வந்துட்டு இவன் தங்கச்சி வந்து இங்கே இருந்தால் போதும், மற்றபடி யார் என்ன பேசுனா என்ன, யாரா பேசுனா என்னைய வந்து கேளுங்கன்னு சொல்லி சொல்கிறானே. இவனை வந்து பொம்பளை ஆளுகளை வந்து இவங்ககிட்ட வந்து கேட்டுட்டு இருப்பாங்களா, எப்படி உங்கள் வீட்டில் வந்துட்டு உங்கள் தங்கச்சியை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்களா, இவன் என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான் பாருங்கன்னு சொல்லிட்டு லக்ஷ்மியும் பேசுகிறாங்க. அம்மா அப்பா 2 பேத்துக்கு வந்துட்டு ரேவதி இங்கே இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, ரேவதி நான் எப்படி வச்சு பார்த்துக்கணுமோ அப்படி நான் வச்சு பார்த்துக்கிறேன், அதை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிவாக என்ன தான்டா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ரேவதியை நான் ஒருபோதும் இங்கேருந்து அனுப்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீ சொல்லாத ரேவதி சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட அங்கே ராகவன் கேட்குறாரு. ஏம்மா அவன் சொல்கிற மாதிரி அவன் மூளை கட்டு போய் ஏதோ பேசிகிட்டு இருக்கிறான், அவன் சொல்கிற மாதிரி நீ என்ன இதே வீட்டில் இருக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பா அண்ணன் என்ன சொல்லுதோ அதாப்பா நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீ அண்ணன் புராணத்தையே படிக்கிட்டு இருக்கிறேன், அவன் நல்ல விஷயத்த சொன்னால் நாங்கள் என்னத்தை சொல்ல போகிறோம், ஒன்றும் சொல்ல போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணன் இப்போ நல்லது தானே சொல்கிறாரு, அவர் எதுக்கு என்னை கை நீட்டி அடிக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் தான் தெரிஞ்சு போச்சுல்ல, நீ வேணுன்னே வந்து உங்கள் 2 பேத்துக்குள்ளே சண்டை வந்தால் பண்ணியிருக்காது, அத்தனைக்கு காரணம் இந்த மதி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்குறாங்க. ஆமாம் உனக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல, இந்த மதி இருக்கால்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வேலை போனது எப்படின்னு நினைக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஏதோ அவங்க காலேஜில் ஏதோ சொல்லி ஏதோ பண்ணியிருக்காங்க, நமக்கு என்னப்பா தெரியும் அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேலை போனதுக்கு உங்கள் அம்மா தான் தங்கராஜ் மாப்பிள்ளை தான் வந்துட்டு காரணம், அதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே அடுத்த செகண்டே வந்து வீட்டுக்கு போய் அங்கே போய் சண்டை போட்டிருக்கான். அந்த கோவத்தில் தான் மாப்பிள்ளை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரேவதி அடிச்சிருக்கா. சும்மா ஒன்றும் ரேவதி அடிக்கல, ரேவதி தான் இது அத்தனைக்கு காரணம். மாப்பிள்ளை அவங்க அம்மாகிட்ட வேலை போனதுக்கு நான் தான் காரணம், நான் தான் காலேஜில் சொல்லி இப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பேசிட்டு இருந்திருப்பார் போல இருக்கு. அதை கேட்டு இவ அமைதியாக கம்முன்னு இருந்திருக்கலாம். அதை விட்டு போட்டு இவ கால் பண்ணி இங்கே கால் பண்ணதுக்கு சொன்ன உடனே அடுத்த செகண்டே அப்படியே பெரிய வீர கொண்ட மங்கையாட்ட நேராக அவங்க வீட்டுக்கு போய் சத்தம் போட்டிருக்கிறா. சட்டையை இழுத்து பிடிச்சி மாப்பிள்ளையை அடிக்காத ஒன்று தான் குறை, அந்த அளவுக்கு பேசிட்டு வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன மதி இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி முறைச்சிக்கிட்டே பார்க்குறாங்க. என்ன இங்கே பாருங்கள், இந்த வீட்டில் சொன்ன உடனே வந்துட்டு அத்தைகிட்டையும் மாமாக்கிட்டையும் சொல்லியிருக்கணுமில்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னால் மட்டும் என்ன நடக்க போகுது, என்னவா இருந்தாலும் உங்கள் மாப்பிள்ளைக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ண போகிறீங்க, எனக்குன்னு பேசுகிறதுக்கு யாரும் கிடையாது. அதனால தான் எனக்காக நானே சப்போர்ட் பண்ணுறதுக்காக நானே பேசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போனேன். இதில் என்ன தப்பு இருக்குது, உங்கள்கிட்ட சொன்னாலும் இதான் உங்கள் மாமா தான் பேசுறது பண்ணுறதெல்லாம் தான் கரெக்டுன்னு சொல்ல போகிறீங்க, எனக்காக இந்த வீட்டில் யார் இருக்கா அதனால தான் நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, திரும்ப வந்து தான் சொல்லியிருந்துருக்கணும்ல, இல்லை ரேவதியை தான் அண்ணன் கூட்டிகிட்டு வந்ததில்ல கோவமாக, அப்போவாது வந்துட்டு ரேவதிக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் நான் தான் சொல்லியிருக்கணும்ல, அதெல்லாம் எதுவும் சொல்லாமல் என்னமோ ஜாலியாக நீ வாட்டி
பாட்டுக்கும் வேலை பார்த்துட்ருக்குற, வேலைக்கு அப்ளை பண்ணும் அதுவும் இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், யாருக்கிட்டையும் வந்து நான் வந்து ரேவதி அவங்கள அடிச்சிருங்க பிடிச்சிருங்கனால எதுவுமே பேசலை. அவரே வந்து திமிரு எடுத்து போய் பண்ணியிருக்காரு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ எதுக்கு வீடு தேடி அங்கே வரைக்கும் போய் நீ பிரச்சனை பண்ணிட்டு வந்த அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் ஏதாவது பேசிகிட்டு இருக்காதீங்க, நடந்து முடிஞ்சதை பற்றி பேசி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மேடம், இப்போ என்ன தான் பண்ணலாம், இப்போ ரேவதியை வந்து அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்கிறாரு. நீ வந்துட்டு இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிற, இப்போ என்ன தான் பண்ணலாம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு ரேவதி என்ன முடிவு எடுத்தாலும் ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவள் வந்துட்டு அண்ணன் பேச்சை கேட்டு போட்ட கோட்டை தாண்ட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கிறாளே, அவங்க அந்த அக்கா கிட்ட போய் என்னத்தை போய் பேசுறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் பேசுகிறாங்க. உடனே ராகவன்ட்டு, இங்கே பாருமா ரேவதி, நீ இங்கே இருந்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோ, தேவையில்லாமல் உனக்கும் மாப்பிள்ளைக்கு பெரிய பிரச்சனை தான் வரும், நீ தயவுசெய்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா, நான் தரனை கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சு தரனையும் சேர்த்து பார்த்துக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிறேன், நீங்கள் ரேவதியை அனுப்புறதுலேயே குறியாக இருக்கிறீங்க. ஏன் பெத்த பொண்ணு மனசு இல்லை, ஏதாவது பிரச்சனைனா ஒரு 2 நாள் வந்து இங்கே இருக்கக்கூடாதா, வந்தோடனே கிளம்பணுமா சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா, நம்ம அமைதியாக இருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு என்ன காசு செலவாகுதுன்னு யோசிச்சுட்ருக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களா, அப்பா நல்லா வாழ்ந்தால் 4 பேர் பேசுவாங்க, கேவலமாக வாழ்ந்தால் 4 பேர் பேசுவாங்க, என்னவாக இருந்தாலும் இந்த உலகம் நம்மளை பேசிக்கிட்டு தான் இருக்கும், பேசாமலே இருக்கவே இருக்காது. சரிங்களா, நீங்கள் அப்படி அமைதியாக உங்களை பற்றி பேசலை அப்படின்னா அவங்களுக்கு வேறு ஏதோ வந்து காரணம் வந்துருச்சு, வேறு இதை விட ஏதோ விஷயத்தை பேசுறதுக்கு கிளம்பிட்டாங்கன்னு தான் அர்த்தம். மற்றபடி நம்மளை எல்லாம் யோசிக்கிற கூட இங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் யாருக்கு நேரம் இல்லை, அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. ஏதோ வந்து வெளியில் நின்று பேசணும் அப்படிங்கிறக்காக காதில் பட்டது கண்ணில் தெரிஞ்சது பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் பற்றியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா, நமக்கு முடிச்ச வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோமா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் பாக்கியராஜ், பேசுகிறதுக்கெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்டா, நிஜ வாழ்க்கைக்கெல்லாம் அதில் சரிப்பட்டு வராது. தரணியும் சரி, பாப்பாவும் சரி, அப்பா இல்லாமல் அவங்க 2 பேர் இருந்துருவாங்களா? இப்போ வந்து சின்ன குழந்தையா இருக்கிறாங்க, நினைவு தெரியாமல் இருக்கலாம், ஓகே. இன்னும் கொஞ்ச நாள் பெருசானதுக்கப்புறம் ஏம்மா அப்பாவோட போய் வாழலன்னு சொல்லி சொன்னால் இதுக்கு அத்தனைக்கு காரணம் மதி தான் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஒரு காரணமாக இருக்குமாடா, இல்லை அது நல்லா தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டோன்னே வந்துட்டு மதியன்ட்டு, நான் எப்படி காரணமாவேன், அவங்க அப்பா பண்ணது தானே தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அது நமக்கு புரியுது, நான் வந்து அவர் பண்ணதெல்லாம் கரெக்டு நல்லா பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை உடனே வந்து மலர் அப்போ வரைக்கும் பேசாமல் சொல்கிறாங்க. அம்மா, நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்கல்ல, இப்போ வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குல்ல, நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், உடனே வந்து உங்கள் மாப்பிள்ளைக்கு கால் பண்ணி வர சொல்லி, எதுக்கு மாப்பிள்ளை இப்படி வேலையை போக்க வச்சிங்க, தப்பு தானே, நீங்கள் தானே போக்க வச்சிங்க, அதே வேலையை நீங்கள் வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் பேசுனதில் நியாயம் இருக்கும். அதை விட்டுட்டு ரேவதி அங்கே போன்னு சொல்கிறீங்க, மதி பேசுனது தப்புங்கிறீங்க, இதெல்லாம் தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மலர், நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு இங்கே சொல்கிறாரு பாக்கியராஜும், இப்போது மலர் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, வேணா ஒன்று பண்ண சொல்லுங்கள், ரேவதி அங்கே வீட்டுக்கு போனோன்னா மதிக்கு வேலையை திரும்ப வாங்கி கொடுக்க சொல்லுங்கள், மதிக்கிட்டே வந்து இது மாதிரி பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் எல்லாத்துக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு சுரேஷ்ன்ட்டு, அண்ணன் என்னென்ன சொல்கிற, அவர் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. சுரேஷ், இந்த விஷயத்தில் நீ தாண்டா பார்க்க போனால் உன் ஒய்ஃபுக்கு வந்து நீ தான் சப்போர்ட்டாக நிற்கணும், ஆனால் நீ தான் வந்துட்டு அவர் என்ன சொன்னாலும் ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கே, இப்போ கூட வந்து ப்ரமோஷன் கன்ஃபார்ம் ஆகிடும்னு சொல்லிட்டு போனார்ல, அதெல்லாம் எதுக்கு நீ நினைக்கிறேன், எப்படி இருந்தாலும் விஷயம் வெளில வந்துடும், நமக்கு சப்போர்ட் பண்ணணும் சுரேஷ், அந்த வீட்டில் சப்போர்ட் பண்ணாமல் ஒருத்தர் கூட நம்மளை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற முன்னெச்சரிக்கையினால தான் வந்து உங்கள்கிட்ட வந்து இது மாதிரி போட்டு விட்ருக்காரு, நீ ஓகே ப்ரமோஷன் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு இன்னும் இழுச்சிக்கிட்டு போயிட்டேன், அதாண்டா நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிற, அப்படிலாம் கிடையாது, அவர் மூலமாக தான் எனக்கு வேலை கிடச்சிது, எனக்கு மறுபடியும் இந்த சஸ்பெண்ட் ஆன வேலை கிடச்சிது அவர் மூலமாக தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஓ அப்படியா, மதி வந்து பேசாமல் இருந்திருந்தால் இந்நேரம் அவர் மூலமாக உனக்கு சஸ்பெண்ட் ஆகிற மாதிரி கன்சில் எழுந்திருக்கும் அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, மதியும் ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ, அப்புறம் என்ன, அவர் சும்மா காய் நகர்த்திட்டு இருக்காரு, அவர் நினச்சிருந்தா வந்து நல்லதாக பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் தேவையில்லாமல் பிரச்சனையை பெருசு பண்ணி விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு, நீ அவர் என்ன நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லி